ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் ட்ரெக் டு மவுண்ட் ஃபூஜி வித் கிட்ஸ். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சா. குழந்தைங்க எல்லாம் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறனால அவங்க எல்லாம் மவுண்ட் ஃபூஜிக்கு நம்ம எல்லாம் ட்ரெக்கிங் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் ஜாலியா பேக் எல்லாம் எடுத்து கிளம்பிட்டாங்களாம். ஆனா இந்த மவுண்ட் ஃபூஜிக்கு போறது அப்படின்னா நிறைய பாதைகளை கடந்துதான் போகணுமா. அதுல வழி காட்டு வழி. அதனால குழந்தைங்க எல்லாம் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காங்களாம். போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு. பனி பெஞ்சோன்னு அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலையா. காட்டுக்குள்ள ஒரு வீடு இருந்துச்சாம். சரி, ஓகே, இன்னைக்கு நைட்டு ரொம்ப பனி பெய்யுது, நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க. ஏன்னா காடு இல்லையா, நிறைய மிருகங்கள் எல்லாம் வரும் இல்லையா. குட்டி குட்டி மிருகங்கள் எல்லாம் சத்தம் போட்டுட்டே இருந்துச்சாம். காட்டுக்குள்ள ரொம்ப இயற்கை மயமா இருந்துச்சாம். அடுத்த நாள் சூரியன் வந்தோடனே சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பனி காடை கடந்து போயே ஆகணும், அப்பதான் மவுண்ட் ஃபூஜி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்திலேயே சூரியன் அழகா இருந்துச்சா. அவங்க போக போக அந்த மவுண்ட் ஃபூஜி ரொம்ப அழகா இருந்துச்சா. அடுத்தது ஆறு. அந்த ஆறை கடந்தாதான் அந்த மவுண்ட் ஃபூஜிக்கு போக முடியும். அதுவும் இல்லாம அந்த கிளைமேட்டுக்கு ரெயின்போ வேற ஃபார்ம் ஆயிடுச்சா. மவுண்ட் ஃபூஜி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்க்க. இவங்க அந்த ஆறை கடக்கணும்னா எப்படி கிடப்பாங்க? அங்க இருக்க ஒரு பழைய மரத்தை எடுத்து அது மேல இவங்க உட்காரணும் இல்லையா, குத்தாம இருக்கிறதுக்கு. அங்க கடந்த இலையில எல்லாம் போட்டு ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணி அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஆத்துல இவங்கெல்லாம் பெடல் பண்ணி அந்த ஆத்த கடந்து ஒரு குகை கிட்ட போயிட்டாங்களாம். அந்த குகை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெளிச்சமே இல்லாம ரொம்ப இருட்டா இருந்துச்சா. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சா. இருந்தாலும் அந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அவங்களுக்கு பயத்தை கூட அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டார்ச் லைட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த குகைக்குள்ள தாண்டி போய்கிட்டே இருந்தாங்களாம். முதல்ல காட்டு பாதை, அப்புறம் ஆத்து பாதை, அப்புறம் குகை பாதை. இப்ப குகையை கடந்து போயாகணும். அப்ப 2 வழி காமிச்சுச்சா அந்த குகை. உடனே அவங்க கிட்ட மேப் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதனால அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எந்த வழி போகணும் அப்படிங்கறத பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு வழியை சூஸ் பண்ணி போனாங்க. அந்த குகையை பார்த்தா தங்க சுரங்கம் மாதிரி எல்லா இடமும் மின்னிக்கிட்டே இருந்துச்சா. ஏன்னா அங்க ஃபுல்லா கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சா. அந்த குழந்தைங்க அதுக்காக வந்தாங்க. அவங்களோட நோக்கமே மவுண்ட் ஃபூஜி ஏறுறதுதான். அதனால அவங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுக்காம அந்த மாயாஜாலமான குகையுமே கிராஸ் பண்ணி அவங்க பத்திரமா போய்கிட்டே இருந்தாங்களாம். அங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. மழை பெஞ்சோன்னு அங்க ஒரு குகை கொடை மாதிரியே இருந்துச்சா. உடனே எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணாங்களாம், அந்த மழை நிக்கிற வரையும் நம்ம எல்லாம் அந்த குகைக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போய் அழகா தங்கிட்டாங்களாம். அடுத்தது மலை மேல ஏறணும் இல்லையா, பாதி தூரம் வரையும் ரோப் கார் இருந்துச்சா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் ரோப் கார்ல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். ஜாலியா குழந்தைங்களே ஆட்டம் பாட்டம்னு குதின்னு குதிச்சதுல அந்த ரோப் கார் அருந்தே கீழே விழுந்துருச்சா. ஆனா யாரும் பயப்படாதீங்க, நம்மளால எல்லாமே செய்ய முடியும், நம்ம தைரியமா இருக்கணும் எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அண்ணா சொன்னானா. சரின்னு அதே மாதிரி எல்லாரும் ரோப் கார்ல இருந்து பொறுமையா என்ன பண்ணாங்க, இறங்கி அந்த கயித்தை பிடிச்சுக்கிட்டே பொறுமையா அந்த மவுண்ட் ஃபூஜி மேல ஏற ஆரம்பிச்சாங்களாம். ஏறுறாங்களா ஏறிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஏறிக்கிட்டே இருக்கும் போது அந்த இயற்கை அழகு இன்னும் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருந்துச்சா. அவங்க ஏறும் போது நைட் ஆயிடுச்சா. அதனால மூன் சரி, அதுவும் இல்லாம அங்க உள்ள காத்து, அங்க உள்ள பூக்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சா. அவங்க அடுத்த நாள் விடிய காலையில சூரிய உதயம் பாக்குறதுக்கு தான் அங்க போனதே. அதே மாதிரி அவங்க கரெக்டா சன் உதிக்கும் போது அவங்க அந்த மலையை ரீச் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த கிளைமேட்டுக்கு ரெயின்போவும் கலந்து ரொம்ப அழகா இருந்துச்சா. அந்த மவுண்ட் ஃபூஜில இருந்து மழை வேற ஓவரா பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. அதுல இருந்த தண்ணி எல்லாம் அந்த மவுண்ட் ஃபூஜி கிட்ட இருக்க லேக்ல ரொம்பிக்கிட்டே இருந்துச்சா. ஆஹா, நம்ம எப்படி திரும்பி போறது அப்படின்னு அந்த குழந்தைங்க யோசிச்சு திருப்பி அந்த காட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்களாம். பனி வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. அதனால உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் பனியெல்லாம் நின்ன பிறகு திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காட்டு வழியாவே கொஞ்சம்
மொல்லமா ஏறி ஏறி மேல போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி போய்கிட்டே இருக்கும் போது அங்க லேண்டன் லைட்ஸ் எல்லாம் அந்த விளக்கு போல அழகா அவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துச்சான். ஒரு வழியா அவங்க ஏறிட்டோண்டா அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சு ஜாலியா இருந்தாங்களாம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அங்க போனா போட்டோஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா? எப்படி இருக்கு மவுண்ட் ஃபூஜி, என்ன அழகா இருக்கு, நம்மளோட மெமரிஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும்ல. அதனால அங்க எல்லா குழந்தைங்களும் ஜாலியா போட்டோ எடுத்துட்டே இருந்தாங்களாம். இந்த மவுண்ட் ஃபூஜியோட அதிசயமே என்ன அப்படின்னா, சூரிய உதயத்தப்ப நம்ம அங்க போனோம் அப்படின்னா மேல உள்ள அந்த ஏரியா மட்டும் சூரிய உதயத்துல தங்கம் மாதிரி ஜொலிக்குமா. அதை பார்த்து குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா. ஈவினிங் வரையும் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூரிய உதயம், அதுக்கப்புறம் சூரிய மறைவு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க திருப்பி என்ன பண்ணாங்க, ஆத்துப்பாதையை கடந்து அவங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களாம். அந்த ஆத்துப்பாதையை கடக்கும் போது போட்ல அவங்க எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, எப்படி எல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத குழந்தைங்க பேசிக்கிட்டே வந்தாங்களாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும், தைரியமா இருக்கணும், யாரையும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. இப்படி இருந்தா எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.